கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். அத்தகைய கோயில் கோபுரச் சிற்பங்கள், சுவாமி சிலைகளுக்கு வண்ணக் கலவைகள் மூலம் உயிரூட்டி வருகிறார் மதுரையைச் சேர்ந்த 70 வயதான ஜெயசிங்கர். வளையங்குளம் அருகே 50 ஆண்டுகளாக பெயிண்ட் நிறுவனம் நடத்தி வரும் இவர், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் முதல் மலேசியா முருகன் கோவில் வரை சிற்பங்களுக்கு வண்ணம் தீட்டி வருகிறார். சிறு வயதில் இருந்தே வண்ணங்களுடன் வாழப் பழகியவர், தனது அனுபவ அறிவால் வண்ணங்களை குழைத்து பஞ்சவர்ணங்களை உருவாக்கினார். அதாவது பஞ்சவர்ணங்கள் என்பது கோவில் சிற்பங்களுக்கு உயிரூட்ட பயன்படும் வர்ணங்கள். இவைதான் முக்கியமான பொருட்கள். இவர் வேதியியல் படிக்கவில்லை என்றாலும் ஒவ்வொரு வண்ணங்களாக பரிசோதித்து அந்த ஃப்ளாஷ் என்கிற பிராண்டை உருவாக்கியிருக்கிறார். அதன் மூலம் எண்ணற்ற கோவில்கள், காசி விஸ்வநாதர் கோவில் முதல் பரமக்குடியில் முத்தாளம்மன் கோவில் வரை, மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவிலிலிருந்து மலேசியா பத்துமலை முருகன் கோவில் வரை, இந்தோனேஷியாவில் முருகன் கோவில் என்று இவர் வர்ணம் தீட்டாத கோவில்களே இல்லை என்று சொல்ல முடியும் அளவுக்கு மிக மிக அழகான வண்ணங்களை உருவாக்கி ஸ்தபதிகளிடம் தந்து அவர்கள் மூலமாக கோவில் சிற்பங்களை உயிரூட்ட வைத்திருக்கிறார். உதாரணமாக 16 ஆண்டுகளுக்கு முன் மலேசியா பத்துமலை முருகன் கோவிலில் இவர் முருகன் சிலைக்கு தங்க வர்ணம் பூச வாய்ப்பு கிடைத்தது. 12 ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகத்திற்கு சுத்தம் செய்த பொழுது பொலிவு குறையாமல் அந்த வண்ணம் அப்படியே இருந்தது. இதெல்லாம் இவரது தயாரிப்புகள். இவரது தயாரிப்புகளில் எந்த விதமான நான் டாக்சிக், அதாவது நச்சு பொருட்கள் இல்லாமல் பார்த்து கொண்டார். இதன் மூலமாக இக்கோ ஃப்ரெண்ட்லி பெயிண்ட்ஸ் இவர் தயாரித்தார். இதன் மூலமாக நிறைய கோவில்கள் இவரை தேடி வந்தன. அவரது வர்ணங்களுக்கு காத்திருந்தனர். இவர் ப்ரிப்பேர் பண்ணி தந்ததும் அவர்கள் அந்த கோவிலில் வண்ணங்களை பூச ஆரம்பித்தார்கள். நம் முன்னோர்கள் கோயில் கோபுரங்களுக்கு பஞ்ச வர்ணங்களை உபயோகித்தனர். அவற்றை கொண்டே மற்ற வண்ணங்களை உருவாக்கினர். இதை தாங்களும் செய்ய மீனாட்சி அம்மன் கோவிலில் அப்போதைய தக்கார் கருமுத்து கண்ணன் கேட்டுக்கொண்டார். இதனால் இவருக்கு அதிக டிமாண்ட் வந்தது. இவரது ஃப்ளாஷ் பெயிண்ட் தயாரிப்புகளில் முக்கியமாக ஒன்றை பார்த்து கொண்டார். அதாவது அசிட்டோன், பூட்டானால் போன்ற நச்சுப் பொருட்கள் இல்லாமல் பார்த்து கொண்டார். இதனால் 12 ஆண்டுகள் வரை பொலிவு குன்றாமல் ஐஸ்வர்யத்துடன் கோவில்கள் திகழும். மதுரை தெற்கு மாசி வீதி தென் திருவாலாலய சுவாமி கோவில் தான் முதலில் இவர்கள் வண்ணம் தீட்டியது. இதன் மூலமாக இவர் கடவுளின் ஆசியை பெற்று வருகிறார். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கோவில் சிலைகளுக்கு உயிரூட்டி வருவதன் மூலம் இவர் உலக புகழ் அடைந்திருக்கிறார். இலங்கையில் பேராதனை என்ற புத்த மடாலயத்திற்கும் இவரது வர்ணம் பூசும் பணி நிறைவு பெற்றது. அதன் மூலமாக இவர் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு கூட சென்று பயணிக்க வேண்டி இருந்தது. இந்தோனேஷியா முருகன் கோவிலில்